ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்றலுக்கான மதிப்பீடு. ஸோ இந்த செமஸ்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னால் அது இந்த சப்ஜெக்ட் தான். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோமோ அது வந்து நம்ம ட்ரைனிங் அப்போது யூஸ் ஆகும். ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சோதனையின் வகைகளை விளக்குக. ஸோ இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, முன்னறிவு சோதனை, அடைவு சோதனை, குறையறி சோதனை அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முன்னறி சோதனைனா என்ன, அடைவு சோதனைனா என்ன, இந்த நோட்ஸை மட்டுமே நீங்கள் படித்தாலே வந்து போதும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த அடைவு சோதனையிலே வந்து டிவிஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அதாவது அதோட டைப்ஸ் மாதிரி இருக்கும். வாய்மொழி சோதனை, எழுத்து தேர்வு. அதில் எழுத்து தேர்வில் நம்ம கொஸ்டின் பேப்பரை நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் வந்து பிரிப்போம், ஷார்ட் ஆன்சர், டீட்டெயில்டு ஆன்சர், எஸ்ஏ கொஸ்டினாக அந்த மாதிரி. ஸோ அதிலே வந்து அந்த டேப்லர் காலமாக இதை வந்து கம்பல்சரி போடணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வாய்மொழி சோதனைனா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒரு 2 லைன்லையாவது நம்ம வந்து எழுதணும். அப்போ தான் வந்து மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 40 பேஜஸ் முடிக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஆன்சரை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாய்மொழி சோதனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எழுத்து தேர்வு. அந்த எழுத்து தேர்வில் என்னென்ன வரும், அதில் வந்து புறவினானா என்ன, சிறுவினானா நம்ம என்ன கொடுக்கணும், கட்டுரை வகை வினானா என்னென்னலாம் நம்ம வந்து செய்யணும், கட்டுரை வகைக்கு என்ன மார்க் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் அப்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங்னா எப்படி கொடுக்கணும், அண்ட் குறியறி சோதனைனா என்ன. இந்த குறியறி சோதனையில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஒரு 3 லைன் 4 லைன் அந்த மாதிரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, சரியா தவறா. இந்த கொஸ்டினுக்கெலாம் நம்ம வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்கணும், அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டவணை மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு வந்து எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, யார் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலாக வந்து அந்த மொத்த மதிப்பீடு வந்து நம்ம வந்து காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த அட்டவணைக்கான முடிவுகளை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம சம்மில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர்ட்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம வந்து எழுதணும், கன்க்ளூஷன் வந்து எழுதணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இத்தனை பேர் வந்து பதில் அளிச்சிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு 3 பேர் தான் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒன்று வந்து 1 வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து 1 வேர்டு மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பரை அந்த வந்து வேல்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாலேஜ்க்கு வேல்யூ பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டின் பசங்களுக்கு புரியுதா, எவ்வளோ அளவு அவங்களோட திறமையை வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு அட்டவணை வந்து நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸில் எந்தெந்த லெசன்லேருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மொத்த மதிப்பெண்ணையும் நம்ம வந்து ஒரு அட்டவணையாக நம்ம வந்து போடணும். அதையே வந்து விளக்குற மாதிரி ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கணும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த வினாக்களுக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோமா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கோமா, சிறுவினா குறுவினா அந்த மாதிரி கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு, ஷார்ட் ஆன்சராக டீட்டெயில்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து பார்க்கணும். அதையும் வந்து ஒரு அட்டவணையாக நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து விளக்குற மாதிரி ஒரு சின்ன அட்டவணை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் படிக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் அப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எந்தெந்த லெசன்லேருந்து நம்ம என்னென்ன பாடம் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அதில் புறவினா எவ்வளோ, சிறுவினா எவ்வளோ, குறுவினா எவ்வளோ, டீட்டெயில்டு ஆன்சர் எவ்வளோ, ஷார்ட் ஆன்சர் எவ்வளோ, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெசன்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் படி நம்ம வந்து கொடுக்கணும். கரெக்டாக அந்த 50 மார்க்ஸோ 100 மார்க்ஸ்க்கோ கரெக்டாக அது வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ப்ளூ பிரிண்ட்டுன்னு தனியாக வந்து 10 மார்க்கில் கூட கேட்கலாம்.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட். ஒரு குட் டெஸ்ட் வந்து எப்படிலாம் நடக்கணும் நம்மளுக்கே தெரியும். ஒரு டெஸ்ட்டுன்றது எப்படி நடக்கும், ஒரு தேர்வு. மாணவ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணக்கூடாது. அவங்களோட நாலேஜை அவங்க என்னென்ன கற்றுக்குறாங்களோ அதை வந்து இன்புட் வந்து கரெக்டாக போடணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு அவங்க டீச்சர்ஸ் வந்து அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது எப்படி கரெக்ஷன் பண்ணணும், பாரபட்சம் பார்க்காம கரெக்ஷன் பண்ணணும். கரெக்டாக அவன் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதியிருக்கானா, கதை அடிச்சு இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கே என்னென்ன தெரியும் அதெல்லாம் நம்ம அதை உள்ள வந்து இந்த கொஸ்டினில் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா அனெக்டோட்டல் ரெக்கார்ட். இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்ட் அப்படின்னா என்னதுன்னா, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. கிளாஸ் ரூமில் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளே கிரவுண்ட்லேயோ இல்லை அவங்க வந்து விளாடும் போதோ இல்லைனா அந்த சரௌண்டிங்ஸில் இல்லைனா ஏதாவது ஒரு காம்படிஷன் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்ட். இந்த அனெக்டோட்டல் ரெக்கார்ட் வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம். வேறு ஒரு டீச்சர்ஸ் யாராவது வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாறுபாடுகள் வந்து காணப்படும். அண்டு அதுலேயே வந்து கீழே வந்து ஒரு அட்டவணை மாதிரி இருக்குது, எப்படி தான் வந்து அனெக்டோட்டல் ரெக்கார்ட் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அப்சர்வேஷன், உற்று நோக்கல். அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நபரையோ இல்லைனா ஒரு குழுவையோ நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது, அவங்களோட பிஹேவியரை, அவங்களோட மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட திறமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து இந்த அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன்லேயே டைப்ஸ் வந்து இருக்குது, அந்த டைப்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த டைப்ஸ்க்கும் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மாணவர்களின் பன்முக கற்றலை மேம்படுத்தும் வழிமுறைகள், அதில் என்னென்ன இருக்குது, அது அந்த முறைனா என்ன, அதோட நன்மைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ செமினாருக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ப்ராஜெக்ட் மெத்தட்னால் என்ன, அதுக்கும் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். செமினாருக்கு நம்ம எப்படி டைட்டில் கொடுக்கணும், எப்படி வந்து குரூப்பாக பிரிக்கணும், அண்ட் அசைன்மெண்ட்னால் எத்தனை பேஜ் எழுதணும், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.